ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஒரு சின்னஞ்சிறிய எலி, ஒரு பிரம்மாண்டமான யானை, இத சுத்தி நடக்கிற ஒரு கதை. ராஜா யானையும் எலியும். இது நம்ம பாரம்பரியத்துல வந்த ஒரு கதைனாலும் இது வெறும் குழந்தைங்களுக்கான விலங்கு கதை மட்டும் கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு ஆழமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவம், சொல்லப்போனா ஒரு மனித உளவியல் பாடமே ஒளிஞ்சிருக்கு. அதத்தான் இந்த விளக்கத்துல நம்ம அலச போறோம். ரெடியா? சரி, இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மற்றவர்கள பார்த்து, அடடா அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கும் இருக்கணுமே அப்படின்னு எப்போதாவது நீங்க ஏங்கியிருக்கீங்களா? உண்மைய சொல்லணும்னா, இந்த எண்ணம் நமக்குள்ள வராத நாட்களே கிடையாது இல்லையா? நம்மள விட செல்வாக்கா இருக்கிறவங்களையோ, திறமையானவங்களையோ பார்க்கும்போது, அந்த இடம் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம், கொஞ்சம் பொறாம, இதெல்லாம் இயல்புதான். ஆனா அந்த உணர்வு சில நேரங்கள்ல நம்மளோட சுய மதிப்பையே எப்படி உருத்தெரியாம அழிச்சிடுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா பேச போறோம். பகுதி 1. எலியின் சோகம் மற்றும் அதற்கான தாழ்வு மனப்பான்மை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்துல ஒரு குட்டி எலி வாழ்ந்துட்டு வந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப சுட்டித்தனமா, சுறுசுறுப்பா ஓடி ஆடி தெரிஞ்சாலும் அதோட மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பெரிய பாரம், ஒரு சொல்ல முடியாத சோகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சாதாரணமா எலிகளுக்கு என்னங்க கவலை இருக்க போகுதுன்னு நாம நினைப்போம். ஆனா இந்த கதையோட நாயகனான நம்ம எலி ஒரு கடுமையான உளவியல் பிரச்சனையில மாட்டியிருந்துச்சு. அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. ஐயோ, நாம மத்தவங்கள மாதிரி இல்லையே, நம்மகிட்ட அந்த திறமை இல்லையே, இந்த அழகு இல்லையே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தனக்கு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தன்னை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடுறது, தன்னிடம் இருக்கிற குறைகளை மட்டுமே ஒரு பூத கண்ணாடியில வச்சு பாக்குறது, இதுதான் அந்த எலியோட அன்றாட பழக்கமாவே மாறிடுச்சு. பகுதி 2. ராஜாவும் யானையும் ஒரு பிரம்மாண்ட நகர்வலம். இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான மனநிலையில ஒரு நாள் அந்த எலி ராஜாங்கத்தோட பெரிய ராஜவீதியில ரொம்ப சோர்வா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வீதியில திடீர்னு ஒரு பெரும் கூட்டம் கூடுது. என்னடா நடக்குது அப்படின்னு எலி எட்டி பார்க்கும்போது அந்த நாட்டின் ராஜா ஒரு பிரம்மாண்டமான யானை மேல ஏறி மிக கம்பீரமா நகர்வலம் வந்துட்டு இருக்காரு. மக்கள் எல்லாரும் அந்த யானையையும் ராஜாவையும் ரொம்ப ஆச்சரியத்தோட, மரியாதையோட கைகூப்பி கும்பிடுறாங்க. இது எலிக்கும் யானைக்கும் இடையில இருந்த ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை அப்படியே கண்முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஒரு பக்கம் இருட்டுல பதுங்குற நம்ம குட்டி எலி, இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான, கம்பீரமான, எல்லாராலும் மதிக்கப்படுற யானை. இத பார்த்த உடனே எலிக்கு கடுமையான பொறாம வந்துச்சுங்க. இந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையும் வரவேற்பும் எனக்கும் கிடைக்கணும்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய உடம்பு இருந்திருக்கணுமே அப்படின்னு நினைச்சு பொறாமையில அப்படியே வெந்து போச்சு அந்த எலி. பகுதி 3. ஆபத்தான பூனை மற்றும் கவனச்சிதறலின் விளைவு. அந்த வீதியில நின்னுகிட்டு யானையேயே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு நாமளும் யானையா இருந்தா எப்படி இருக்கும்னு பகல் கனவுல மிதந்துகிட்டு இருந்த நம்ம எலி தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற யதார்த்தத்தையே சுத்தமா மறந்துடுச்சு. அதோட முழு கவனமும் யானையின் மேலேயே இருந்த அந்த பலவீனமான நேரத்துல அங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து பதுங்கி வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. விலங்குகள் உலகத்துல கொஞ்சம் கவனம் சிதறினாலும் அது மரணத்துக்கு சமம் இல்லையா? அப்படி ஒரு திடீர் ஆபத்து வரும்போது என்ன நடக்கும்? உங்க குறைகளை நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு கற்பனை உலகத்துல உட்கார்ந்திருக்கும் போது யதார்த்தம் உங்களை எப்படி தாக்கும்? எலி யானைய பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல ரொம்ப பசியோட இருந்த ஒரு மூர்க்கமான பூனை அந்த எலிய தன் கூர்மையான கண்களால நோட்டுமிட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வேட்டையன் தன்னை நெருங்குறத அந்த பரிதாபமான எலிக்கு கொஞ்சம் கூட தெரியலங்க. சட்டென்று ஏதோ சலசலப்பு கேட்க எலிக்கு சுயநினைவு வருது. திரும்பி பார்த்தா அங்க மிக அருகில் அந்த பூனை. அவ்வளவுதான், பகல் கனவு அடியோடு களைஞ்சிடுச்சு. மரண பயம் அப்படியே தொத்திக்கிடுச்சு. யானை உடம்பு வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் பாத்துல பறந்து போய் ஐயோ உசுரை காப்பாத்திக்கணுமேங்கிற பதப்பதப்பு மட்டும்தான் மெஞ்சிச்சு. ரொம்ப பயத்தோட கண்மூடித்தனமா தப்பிக்கிறதுக்காக அங்கும் இங்கும் ஓடத் தொடங்குச்சு அந்த சின்னஞ்சிறு எலி. பகுதி 4. சிறியதின் நன்மை. உயிர் பிழைத்த எலி. பூனை தன் நகங்களை நீட்டி பாய தயாரான அந்த உச்சத்துல மூச்சு வாங்க ஓடின எலி நல்ல வேளையா பக்கத்துல ஒரு சுவத்துல இருந்த ஒரு சின்னஞ்சிறிய பொந்த பாத்துடுச்சு. அடுத்த நொடி சற்றும் யோசிக்காம அந்த பொந்துக்குள்ள சடார்னு பாஞ்சு உள்ள நுழைஞ்சு மறைஞ்சுகிச்சு. தான் வாழ்நாள்லயே மிக வேகமா ஓடி அந்த சின்ன துளைக்குள்ள நூலிழையில தான் உசுர காப்பாத்திக்கிச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து அதை காப்பாத்துனது எது? எந்த சின்ன உடம்ப பார்த்து அது வெட்கப்பட்டுச்சோ அதே சின்ன உடம்புதான் இப்போ அதோட உசிரையே காப்பாத்திருக்கு. அந்த பொந்து ரொம்ப சின்னதா இருந்ததால அந்த பெரிய பூனையால உள்ள தலைய கூட நுழைக்க முடியல. ஏமாற்றத்தோட அந்த பூனை திரும்பி போயிடுச்சு.
பொந்துக்குள்ள இருட்டுல உட்காந்துகிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்த அந்த எலிக்கு அப்பதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைச்சுதுங்க. அடடா, ஆபத்து வந்தா சுலபமா தப்பிச்சு என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இயற்கை எனக்கு இவ்ளோ சின்ன உடம்ப கொடுத்திருக்கு. இத விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு ஆசைப்பட்டது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை நான் நிஜமாவே யானை சைஸ்ல இருந்திருந்தா இந்த சின்ன பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பா பூனைக்கிட்ட மாட்டி இறந்திருப்பேன் அப்படின்னு அதோட மூளைக்கு சுருக்கென்று உரைச்சுது. அன்னையிலிருந்து அந்த எலி தன்னிடம் இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முற்றிலுமா விடுபட்டுடுச்சு. பகுதி 5. திருக்குறள் நீதி, வள்ளுவரின் வாக்கு. கதையோட மைய கருத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இதுவரைக்கும் இத ஒரு சுவாரஸ்யமான விலங்கு கதையா பார்த்தோம் இல்லையா? ஆனா இத நம்ம மனித வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த தத்துவமா மாத்துறதே நம்ம பாரம்பரிய இலக்கியங்கள் தாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இத மிக அழகா ஒரு குறள்ல சொல்றாரு. அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்துருச்சுன்னா அவனை அழிக்க வேறு எதிரிகளே தேவையில்லை. அந்த பொறாமை குணமே அவனை வீழ்த்தி அழிச்சிடும். எலி எப்படி யானைய பார்த்து பொறாமப்பட்டு தன் கவனத்தை சிதற விட்டு பூனைகிட்ட மாட்டி சாக போனதோ அதே போலதான் பொறாமையும் நம்மள அழிவின் பாதைக்கே கொண்டு செல்லும். இறுதியாக உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன தனித்துவமான எலியன் தன்மைகளே உங்களோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத மறந்துட்டு நீங்களும் அடுத்தவங்கள பார்த்து யானையா மாற ஆசைப்படுறீங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான பலம் கண்டிப்பா உண்டுங்க. அது நாம தான் அடையாளம் காணணும். அடுத்தவங்க மேல பொறாமப்படுறத விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற சிறப்புகளை, உங்களோட சொந்த பலத்தை முழுமையா நம்புங்க. இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துற மிகச்சிறந்த பாடம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களின் தனித்துவத்தை கொண்டாடுங்கள்.